ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலத்தில் நாம் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லவும், குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டவும், அதற்கப்புறமாக ஞாபக சக்தியானது அவர்களுக்கு அதிகரிக்கவும், அவர்கள் காலையில் எழுந்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் அவர்கள் செய்து வந்தால் போதுமானது. இதனை மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள். காலையில் எழுந்து இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதனால் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் வாழ்க்கையாக அமையும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு எளிய பரிகார முறைக்கு இருக்கின்றது. எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தினசரி செய்து வரலாம். இன்றுதான் செய்ய வேண்டும், அன்றுதான் செய்ய வேண்டும், நல்ல நாட்களில் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தினசரி, அதாவது தற்பொழுது பள்ளிக்கூடமானது ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் சனி ஞாயிறு லீவு இருந்தாலும் அந்த ஒரு நாட்களிலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு செயலை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து வரலாம். நாம் இப்படி செய்வதால் நம்முடைய குழந்தைகளின் ஆயுளும் அதிகரிக்கும். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற தவறுகளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு காரியமானது வெற்றியை தேடி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு எளிய பரிகார முறைக்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்ய சொல்லுங்கள். இதை அவங்களுடைய வழக்கத்தில் எப்பொழுதுமே செய்ய சொல்வதால் அவர்களுடைய வாழ்க்கையானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். இதனை நீங்கள் மட்டும் செய்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களின் குழந்தைகளையும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது காஞ்சி மகான் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்திற்கு பக்தர்கள் எப்பொழுதுமே செல்வது வாடிக்கையாக இருக்கும். அதனை போல் ஒரு கணவன் மனைவி மட்டும் பக்தரை, அதாவது பெரியவா அவர்களை தரிசிப்பதற்காக பக்தராக சென்றிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சென்று இவர்களுக்கான நேரம் வரும் பொழுது காஞ்சி மகா பெரியவா அவர்களை சந்தித்து அவர்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு அதற்கப்புறமாக இவர்களுடைய குழந்தைகளை பற்றி மகா பெரியவாவிடம் கூற தொடங்கியிருக்கிறார்கள். பெரியவா, எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, பணத்தட்டுப்பாடும் எங்களது வீட்டில் ஏற்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் பெரியவா என்பது போல அழுது அவருடைய எதிர்காலத்தை நினைத்து எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. வர வர சேட்டையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் தேவையில்லாமல் எங்களுக்கும் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது பெரியவா. அந்த அளவிற்கு சேட்டைகளானது செய்கிறார்கள் என்பது போல பெரியவாவிடம் ஒரு பெற்றோர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். இதனை கேட்ட பெரியவா, குழந்தைகள் என்றால் சேட்டைகளும் விளையாட்டுத்தனமும் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் குழந்தைகளே கிடையாது என்பது போல மகா பெரியவா கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக அந்த பெற்றோர்கள், இல்லை பெரியவா, அவனுக்கு ஞாபக சக்தியும் வர வர குறைந்து கொண்டே இருக்கிறது. படிக்க சொன்னால் இன்று படிக்கிறான், அதனை இரவிலோ அல்லது மற்ற நாளிலோ அடுத்த நாளிலோ நாம் கேட்டோம் என்றால் அதை அப்படியே மறந்து விடுகிறான், ஒன்றுமே ஞாபகம் இல்லை என்பது போல கூறுகிறான். அவனுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கணும், அதற்கப்புறமாக செய்கின்ற சேட்டைகளும் குறைந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் வர வேண்டும் பெரியவா. நீங்கள் தான் அவனுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் என்பது போல பெரியவாவிடம் அந்த பெற்றோர்கள் கூற அதனை கேட்ட மகா பெரியவா, நீ உன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் வழக்கத்தில் வைத்துக் கொள்ள சொல். இதனை செய்வதனால் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலோ மற்றவர்களுக்கு செய்கின்ற தீங்குகளுக்கு அவர்களே புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு செயலானது இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியும் உனது குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். படிப்பில் ஆர்வமும் காட்டுவார்கள். சேட்டைகளும் குறைய குறைய, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும். அதற்கு நீ குழந்தைகளை இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வர சொல் என்பது போல காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அப்படி காஞ்சி மகான் என்ன செய்ய கூறினார் என்று பார்த்தோம் என்றால், இதற்கு அவர்கள் பூஜை செய்ய தேவை கிடையாது, விரதம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. காலையில் எழுந்த உடனேயே நாம் பல் கூட துலக்க வேண்டாம். எழுந்த உடனேயே நாம் மாடியிலேயோ அல்லது கீழேயோ நின்று கொண்டு, அதாவது காலையில் சூரியனானது அஸ்தமனமாகும் அல்லவா,
நாம் அப்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டுமாம். காலையில் எழுந்தவுடனே சூரியனை பார்த்து கை தூக்கி வணங்கி இந்த ஒரு நாளானது மிகவும் இனிய நாளாக அமைய வேண்டும். எனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இன்றிலிருந்து எனக்கு தீர வேண்டும். இன்று எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலுமே நீ கூட இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்க வேண்டும் என்பது போல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கூற சொல்ல வேண்டுமாம். இதனை போன்று தினசரி நாம் காலையில் எழுந்தவுடனே சூரிய பகவானிடம் நாம் இவ்வாறு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு நம்முடைய பிரச்சனைகளை நாம் கூறினோம் என்றால் அது அனைத்துமே தீர்ந்து, முக்கியமாக இதை பெரியவர்கள் செய்வதை விட குழந்தைகள் அவருடைய வழக்கத்தில் வைத்து கொண்டார்கள் என்றால் இதனால் அவருடைய எதிர்காலமானது மிக பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்குமாம். எனவே குழந்தைகளை உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஒரு பழக்கத்தை தினசரி செய்து வர சொல்லுங்கள். இப்படி செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக முடிந்தால் ஒரே ஒரு விளக்கையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்ற சொல்லுங்கள். ஏற்றிவிட்டு விநாயகரின் புகைப்படம் இருக்குல்லவா, அதனை வைத்து அதற்கு முன்பாக 48 முறைகள் விநாயகருக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் கூற சொல்லுங்கள். இந்த மந்திரமானது விநாயகருக்கு மிகவும் பிடித்த மந்திரமாக கருதப்படுகிறது. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் விநாயகரையும் காலையில் எழுந்து சூரிய பகவானையும் நீங்கள் தரிசித்து விட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய வேலைகளை செய்ய தொடங்கினார்கள் என்றால் அந்த ஒரு நாளில் எந்த ஒரு வீண் பிரச்சனைகளுக்கும் இவர்களும் செல்ல மாட்டார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளை வந்து சேராமலும் இருக்கும். அவர்களின் எதிர்காலமும் நாம் நினைக்காத அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அமையும். ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். எனவே இந்த ஒரே ஒரு எளிய செயலை மட்டும் உங்களுடைய குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள். நீங்களும் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் ஏறேனும் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் அவர்களுடைய குழந்தைகளை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் ஏற்படும், அந்த குழந்தைகளுக்கும் ஏற்படட்டும். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நமது சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் வெற்றியை காணவே முடியாதாம். எனவே எந்த அளவுக்கு நம்மளால் நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு நம்மளிடம் இருக்கின்ற பொருட்களை நாம் தானமாக கொடுத்து உதவினோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்த தவறுகளுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்வதை வழக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். முதியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு செயலை செய்யலாம். இதனை செய்வதாலும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர்கள், குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே இந்த ஒரு செயலினால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும். எனவே மறக்காமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.